வணக்கம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஹனுமான். சுந்தரகாண்டம் பார்ட் 2. ஆகாய மார்க்கமாக 100 யோஜனை தூரத்தை கடந்த ஹனுமான் ஆகாயத்தில் இருந்தவாறே இலங்கையின் அழகை கண்டு பிரமித்தார். குபேரப்பட்டணம் போல் விளங்கும் இந்த இலங்கை என்ன அழகு, என்ன அழகு என்று சிலாகித்தார். பின் இந்த அழகான நகரம் ராவணனின் துராசையால் அழிந்து போகாமல் இருக்க வேண்டுமே என்று மனதில் வேதனை அடைந்தார். பின் லம்பம் என்ற மலையில் இறங்கினார். அந்த மலையின் சிகரத்தில் நின்று கொண்டு இலங்கை முழுவதையும் ஒரே வீச்சில் கண்டாராம். அந்த லங்கா நகரமானது அகழிகளால் சூழப்பட்டிருந்தது. சீதையானவள் அந்த நகரத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்ததால் ராட்சசர்களால் நன்றாக காவல் காக்கப்பட்டிருந்தது. அந்த நகரில் தங்கமயமான மதிர்சுவர்கள், உயரமான வெண்மையான வீடுகள், நூற்றுக்கணக்கான போர் பயிற்சி மைதானங்கள் நிறைந்திருந்தன. பொன்மயமான பாவட்டாக்கள் கொடிகள் ஒளி வீசிக் கொண்டிருந்ததால் வானலோகத்தில் உள்ள தேவர்களின் பட்டணமான அமராவதி பட்டணம் போல் அது தென்பட்டது. இலங்கை மாநகரம் உயரமான திரிகூட மலையின் மேல் விஸ்வகர்மாவினால் அமைக்கப்பட்டது. மேலும் வெண்மையான மாளிகைகள் நிரம்பியது. ஆகையால் பார்ப்பதற்கு அது ஆகாயத்தில் மிதப்பதைப் போல் அந்த நகரமே தோன்றியது. அதனுடைய காவலையும் நகர அமைப்பையும் பயங்கர விரோதியான ராவணனையும் சுற்றிலும் இருந்த பெருங்கடலையும் எண்ணி பார்த்த ஹனுமான் பெருங்கவலையடைந்தார். இந்த இலங்கைக்கு ராமனே வந்தாலும் அவர் என்ன செய்வார் என்று யோசித்தார். ராட்சசர்கள் தமோ குணமுள்ளவர்கள், அதாவது ராட்சச குணமுள்ளவர்கள். ஆதலால் சமாதானம் என்ற பேச்சுக்கே அங்கு இடமில்லை. மிகுந்த செல்வ செழிப்புள்ளதால் தானத்திற்கும் இடமில்லை. இவர்களிடையே பேதம் விளைவிக்கவும் முடியாது. மேலும் நம் வானரப்படையில் மகாத்மாக்களான அங்கதன், நீலன், நான், சுக்ரீவன் ஆகியோருக்குத்தான் கடல் கடந்து இங்கு வரக்கூடிய திறன் இருக்கிறது என்றெல்லாம் யோசித்த ஹனுமான் முதலில் வைதேகி உயிரோடு இருக்கிறாரா என்பதை தெரிந்து கொண்ட பிறகு இதை பற்றியெல்லாம் சிந்திக்கலாம் என்று முடிவெடுத்தார். பின் இந்த பெரிய உருவத்தோடு சென்றால் காரியம் கெட்டுப்போகும் என்று நினைத்து தன்னை ஒரு பூனை அளவுக்கு சுருக்கி கொண்டார். சூரியன் அஸ்தமித்தவுடன் இலங்கைக்குள் பிரதோஷ காலத்தில் நுழைய முற்பட்டார். அப்பொழுது இலங்கை மாநகரமே ஒரு அரக்கி வடிவெடுத்து இலங்கை மாநகரத்தை காவல் காத்து கொண்டிருந்தது. மிகவும் கோரமான முகத்துடைய அந்த அரக்கியின் பெயர் லங்கினி. அவளாகவே ஆஞ்சநேயரை பார்த்துவிட்டு தானே எழுந்து வந்தாள். பெரும் சப்தத்தை எழுப்பிக்கொண்டு, யார் நீ? இங்கு என்ன வேலையாக வந்திருக்கிறாய்? உண்மையை கூறு என்று கர்ஜித்தாள். அப்பொழுது வானர வீரர், இந்த அழகிய லங்கா நகரத்தை காண வந்துள்ளேன். இந்த பட்டணத்தை பார்த்துவிட்டு வந்த வழியே சென்று விடுகிறேன் என்றார். உடனே அந்த லங்கினியானவள் ஆங்காரத்துடன் உள்ளங்கையால் ஹனுமானை பலமாக தாக்கினாள். கோபத்தால் நிலைகுலைந்த ஹனுமான் அவருடைய இடது கையில் ராமனுடைய முத்திரை மோதிரத்தை வைத்திருந்தார் அல்லவா, அந்த இடது கை விரல்களை மடக்கி முஷ்டியாகச் செய்து தன் பலத்தோடு ராமனின் பிரபாவத்தையும் சேர்த்து அவளை லேசாகத்தான் தாக்கினார். ஏனெனில் அவள் பெண் அல்லவா. அவ்வளவுதான். அதற்கே நிலைகுலைந்து பூமியில் விழுந்தாள் அவள். மிகவும் கலங்கிப்போன அவள் கூறினாள், வானரரே, இலங்கா நகர தேவதையான நானே உங்கள் பராக்கிரமத்தால் ஜெயிக்கப்பட்டவளாக இருக்கிறேன். நான் கூறும் உண்மையையும் கேளுங்கள். முன்னர் பிரம்மாவினால் எனக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட்டது. எப்பொழுது ஒரு வானரன் பராக்கிரமத்தால் உன்னை அடக்குகிறானோ அப்போது ராட்சசர்களுக்கு அழிவு வந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொள் என்றார்.
இப்பொழுது அந்த வேலை வந்துவிட்டது என்று உணர்கிறேன். இனி தாங்கள் தங்கள் விருப்பப்படி இந்த இலங்கை மாநகரில் புகுந்து பதிவிரதையான ஜனககுமாரியை தேடுங்கள் என்று வினயத்துடன் வழிவிட்டது. உடனே மிக தைரியமுடைய ஹனுமான் இலங்கைக்குள் இடது காலை முன்வைத்து புகுந்தார். இடது காலையா முன்வைப்பார்கள்? வலது காலை அல்லவா முன்வைத்து போக வேண்டும்? ஏன் இடது காலை முன்வைத்து போனார்? ஏனெனில் சுபகாரியங்களுக்கு மங்கள நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது வலது காலை முன்வைத்து போக வேண்டும். எதிரியை பார்க்க, அசுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லும்போது, போருக்கு செல்லும்போது, அற்ப சண்டைகளுக்கு செல்லும்போது இடது காலை முன்வைத்து செல்ல வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறு வைத்தால் அது எதிரியின் தலையில் கால் வைப்பதற்கு சமமானதாம். அதனால் இடக்காலை முன்வைத்து இலங்கைக்குள் புகுந்தாராம் ஹனுமான். இந்த ரகசியம் நமக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது. ஆனால் ஆர்மிக்கு முதலிலேயே தெரிந்திருக்கிறது. அதனால்தான் லெஃப்ட் ரைட் என்று பயிற்சி செய்கிறார்கள் போலிருக்கிறது. இலங்கை மாநகரமானது பத்மம், ஸ்வஸ்திகம், வர்த்தமானம் என்ற கட்டட விதிப்படி அமைக்கப்பட்ட சிறந்த வெண்மையான மாளிகைகளை கொண்டிருந்தது. வால்மீகியானவர் தன் வால்மீகி ராமாயணத்தில் இலங்கையின் அழகையும், ராவணனின் மாளிகையின் அழகையும், புஷ்பக விமானத்தையும், அசோகவனத்தின் வனப்பையும் மிக மிக விரிவாக விவரித்துள்ளார். நாம் மிக சுருக்கமாக அவற்றை காணலாம். இலங்கை மாநகரமானது பத்மம், ஸ்வஸ்திகம், வர்த்தமானம் என்ற கட்டட விதிப்படி அமைக்கப்பட்டிருந்தது என்று கூறினேன் அல்லவா? பத்மம் என்பது வட்ட வடிவ கட்டிட அமைப்பாகும். ஸ்வஸ்திகம் என்பது கிழக்கில் வாசற்படி இல்லாதது. இது மக்கட்செல்வம் கொடுக்கக்கூடியது. வர்த்தமானம் என்பது தெற்கில் வாசற்படி இல்லாதது. இது ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடியது. ராமனின் காரியம் பொருட்டு அந்த நகரில் சுற்றித் திரிந்த ஹனுமான் பலவிதமான மங்கள ஒலிகள், இராட்சசர்களின் கர்ஜனை ஒலிகள், இராட்சசர்களின் வீடுகளில் ஜபிக்கப்படும் மந்திர ஒலிகள் போன்ற பலவிதமான ஒலிகளை கேட்டார். பல விசித்திரமான உருவமுடைய, பலவிதமான ஆயுதங்களையுடைய இராட்சதர்களை கண்டார். பின் ராவணனின் அரண்மனைக்குள் புகுந்தார் ஹனுமான். அந்த அரண்மனையில் தங்க வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட வெள்ளி தோரணங்களும், அழகிய மற்றும் அற்புதமான வாயிற்படிகளும் அறைகளும் அமைந்திருந்தன. யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படைகள் அங்கு பேரொலி எழுப்பிக்கொண்டு சுற்றித் திரிந்தன. இரத்தினங்கள் இழைத்த ஆசனங்கள், பாத்திரங்கள் இருந்தன. தனி ஒருவனாக 1000 வில்வீரர்களை எதிர்க்கக்கூடிய மகாரதர்கள் பெரிய பெரிய ரதங்களில், பெரிய ஆசனங்களில் வீற்றிருந்தார்கள். இலங்கைக்கு ஒரு ஆபரணம் போன்ற இடம் இது என்று எண்ணிய வானரர் அங்கே சுற்றி வந்தார். பிறகு பல மாளிகைகளுக்கும் தாவிச் சென்று உள்ளே புகுந்து சீதையை தேடினார். பின் ராவணனின் வாசஸ்தானத்தை அடைந்தார். அங்கு இராட்சதர்களின் கட்டுக்கடங்கா காவல் இருந்தது. பலவிதமான விளையாட்டு அரங்கங்கள், மன்மத கேளிக்கை அறைகள், பகலில் வெப்பம் தெரியாமல் குளிர்ச்சியாக இருக்கும் சிற்றில்கள் போன்றவற்றை ராவணனின் வீட்டில் பார்த்தார் ஹனுமான். சொக்க தங்கத்தாலான படுக்கைகள், ஆசனங்கள், பானபாத்திரங்கள், போஜன பாத்திரங்களால் அது குபேர பவனம் போல் பிரகாசமாக ஜொலித்தது. பலவிதமான மதுரமான ஒலிகள், நறுமணங்கள் நிறைந்திருந்தது. பல உப்பரிகைகளும் 100கணக்கான பெண்மணிகள் நிறைந்ததும் நீண்ட கட்டுகளும் கொண்ட பெருமாளிகைக்குள் பிரவேசித்தார் ஹனுமான். உலகின் எல்லா சிறப்புகளும் இலங்கை மன்னனின் அரண்மனை கட்டடங்களில் இருப்பதை கண்டார் மாருதி. மேலும் இரத்தினங்களின் ஒளியால் பிரகாசிக்கும் உயர்ந்த புஷ்பக விமானத்தை அங்கு கண்டார் ஹனுமான். அங்கு பலவிதமான பெண்களை கண்டார். ஆனால் அறநெறி தவறாத குலத்தில் தோன்றிய அழகிய சீதையை மட்டும் காணவில்லை.
அதனால் துக்கத்தில் மனம் கலங்கி மதியிழந்தவர் போலானார் மாருதி. ஜனகன் புதல்வியான ஜானகியை மட்டும் காணாமல் மிக்க வருத்தமடைந்தார். பின் பலவிதமான சிந்தனைகள் செய்து நிச்சயமாக செய்ய வேண்டிய காரியத்தில் உறுதியாக இருந்தார். அதனால் மறுபடியும் துடிப்புடன் அன்னையை தேடத் தொடங்கினார். அந்த மாளிகையின் நடுஸ்தானத்தில் ஸ்படிகமயமானதும் இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட தங்கம், தந்தம், வைரம் ஆகியவற்றால் இழைத்த விலையுயர்ந்த திண்டு விரிப்பு தலையணையுடைய கட்டிலில் தம் மனைவிமார்கள் சுற்றிலும் துயில உறங்கிக் கொண்டிருந்த ராவணன் அருகிலேயே சுற்றி வந்தார். பின் அந்த பெண்களின் கூட்டத்திலிருந்து விலகி தனியாக ஓரிடத்தில் விலையுயர்ந்த கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த ஒரு பெண்மணியை பார்த்தார். அவள் அழகு, யவ்வனம் காரணமாக அவள் சீதை என்று எண்ணி வானரர் மிகவும் சந்தோஷமடைந்தார். தோலை தட்டினார், வாளை முத்தமிட்டார், ஆனந்த களிப்படைந்தார், கூத்தாடினார், பாடினார், உல்லாசமாக நடந்தார், தூண்களில் ஏறி குதித்தார். ஆனால் உடனே பேரறிவாளரான ஹனுமான், இவள் சீதையாக இருக்க வாய்ப்பில்லை, இவள் ராகவன் மனைவி அல்லல், அவர் அருகில் இல்லாமல் அவள் தூக்கம் கொள்ள மாட்டாள், உணவு உண்ண மாட்டாள், நிம்மதியாக கட்டிலில் படுத்துறங்க மாட்டாள், இவள் வேறொருத்தி என்று நிச்சயித்து கொண்டார். நமக்கே அது நிச்சயமாக சீதையாக இருக்க முடியாது என்று தெரியும்போது பேரறிவாளரான ஆஞ்சநேயருக்கு அது தோன்றாமல் இருக்குமா? ஆனால் வால்மீகியும் கம்பரும் ஏன் அவ்வாறு அங்கே எழுதினார்கள் என்றால், ராவணனின் பத்தினியான மண்டோதரி சீதைக்கு ஒப்பான அழகும் நற்பண்புகளும் நிறைந்தவள் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்தத்தான். அதனால் அவள் மகாலட்சுமி ஆக முடியாது. ஆனால் மானிட பிறவி எடுத்த சீதைக்கு உள்ள எல்லா நற்பண்புகளும் அவளிடமும் இருந்தன. ராவணன் தன்னிடம் உள்ள பண்பரசியின் பெருமையை உணராமல் அடுத்தவன் மனைவியை அடைய விரும்பிய அவலத்தை எடுத்துரைக்கத்தான் இந்த இடத்தை சித்தரித்திருக்கிறார்கள். மண்டோதரியானவள் சீதையன்று என்று உணர்ந்து கொண்ட ஹனுமான் மேலும் மாளிகையெங்கும் சுற்றித் திரிந்து ஒவ்வொரு பெண்மணியையும் உற்று உற்று பார்த்தார். பின் அந்த பெண்களையெல்லாம் உற்று பார்த்ததால் தன் பிரம்மச்சரிய தர்மத்திற்கு குறைவு வந்துவிட்டதோ என்ற ஐயத்தால் மிகுந்த கவலையடைந்தார். இந்த பெண்மணிகள் எல்லாம் என்னால் பார்க்கப்பட்டார்கள், ஆனால் என் மனதில் கொஞ்சமும் விகாரம் ஏற்படவில்லையே. என் மனம் சஞ்சலமில்லாமல் நிலையாகத்தான் இருக்கிறது. சீதையை வேறு இடத்தில் என்னால் தேட முடியாது. பெண்கள் இருக்கும் இடத்தில்தானே தேடி பார்க்க வேண்டும். ஆகவே தூய மனதுடன் தான் என்னால் ராவணனின் அந்தப்புறம் முழுவதும் தேடப்பட்டது என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டார். ஆனால் ஜானகி கிடைக்கவே இல்லையே என்று ஆழ்ந்து சிந்திக்க ஆரம்பித்தார். ஒருவேளை சீதையானவள் புஷ்பக விமானத்தில் வரும்போது கீழே விழுந்திருப்பாளோ, ராவணனால் கொல்லப்பட்டிருப்பாளோ, ராவணன் அவளை வேறு எங்காவது சிறை வைத்திருப்பானோ, அல்லது சீதையே தன் இன்னுயிரை மாய்த்து கொண்டாலோ? நான் என்ன செய்வேன்? மீண்டும் திரும்பி போய் ராமனிடம் சீதையை காண முடியவில்லை என்று சொன்னால் துக்கம் தாங்காமல் ராமன் தன் உயிரை விட துணிந்துவிட்டால் அவர் நிழலான லட்சுமணனும் உயிரை விட்டு விடுவார். சகோதரர்கள் இழந்த செய்தியை கேட்டால் பரத சத்ருக்னர்களும் உயிரை விட்டு விடுவார்கள். பின் தாய் கோசலை, கைகேயி, சுமித்திரையும் உயிரோடு இருக்க மாட்டார்கள். சத்தியம் தவறாத சுக்ரீவனும் ராமன் நிலையை கண்டு உயிரை விட்டு விடுவான். பின் அங்கதன், ஜாம்பவான் போன்றோர் எவ்வாறு உயிரோடு இருப்பார்கள்? தலைவனை இழந்த வானரர்களும் உயிரை மாய்த்து கொள்வார்களே. ஆதலால் ஜானகியை காணாமல் நான் திரும்பிச் செல்ல மாட்டேன். நான் திரும்பிச் செல்லாவிட்டால் என்றாவது நல்ல செய்தியோடு நான் திரும்பி வருவேன் என்று நம்பிக்கையோடு காத்திருப்பார்கள் என்று பலவிதமாக சிந்தித்தார். மனந்தளராமையும் உற்சாகமும் தான் வெற்றியை தேடித்தரும் என்று தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி கொண்டார்.
பெரும் சிந்தனை வயப்பட்ட ஹனுமான் பின்னர் நினைத்தார், இதுவரை நான் தேடுகிறேன், நான் கண்டுபிடிக்கிறேன் என்றுதான் நினைத்தேன். இது தவறல்லவா? ஜெகன்மாதாவான தாய்தான் எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கவே இல்லையே. அவள் நினைத்தால்தான் எனக்கு தரிசனம் கொடுக்க முடியும் என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டு, தாயே, தயை கூர்ந்து எனக்கு தரிசனம் கொடுங்கள் என்று மனதார வேண்டினார். மற்றும் மகேந்திர மலையிலிருந்து கிளம்பிய போது ராமன் முதலானவர்களை நமஸ்கரிக்காததுதான் காரணம் என்று முடிவு செய்து, இப்போது லட்சுமணன், ராமன், சீதை, ருத்ரன், இந்திரன், யமன் என அனைவரையும் வணங்கினார். உடனே அவர் கண்களில் அசோகவனம் தென்பட்டது. ஆஹா, எல்லா இடங்களிலும் தேடிய நாம் இந்த அசோகவனத்தில் தேடவில்லையே என்று யோசித்து ராவணனின் வீட்டிலிருந்து அசோகவனத்தின் மதிர்சுவரை நோக்கி தாண்டினார். இனி எவ்வாறு சீதையை கண்டுபிடித்தார்? அவரிடம் பின் எப்படி தான் ராமதூதன்தான் என்பதை உணர வைத்தார் என்பதை அடுத்த ஆடியோவில் காணலாம். ஜெய் ஸ்ரீராம். சீதா லட்சுமண ஹனுமத் சமேத ஸ்ரீராமனுக்கு ஜெய்.